Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இளைஞரை கொன்றவர்களை கைது செய்யக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட அவரது உறவினர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். மங்காபுரத்தை சேர்ந்த கருப்பசாமி என்பவர் அருகே உள்ள மாரியம்மன் கோயில் பூக்குளித்திடலில் சிலர் கம்பு உள்ளிட்டவற்றால் தாக்கியதால் மயங்கி கிடந்துள்ளார். அவரது உறவினர்கள் மருத்துவமனையில் சேர்த்ததில் கருப்பசாமி இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி மங்காபுரம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த போலீசார் பெண்கள் என்றும் பாராமல் சுமார் 20க்கும் மேற்பட்டோரை வலுக்கட்டாயமாக இழுத்து கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கோணங்குப்பம் கிராமத்தில் புனித பெரியநாயகி எண்ணெய் ஆலயத்தின் திருவிழா செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவில் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களிலிருந்தும் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். இதில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை வேண்டியும், திருமணமாகாதவர்கள் திருமணம் வேண்டியும் பிரார்த்தனை செய்தனர். கோவை மாவட்டம் மருதமலை முருகன் கோயிலில் பொங்கல் பண்டிகையொட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கோவை மாவட்டத்தின் முக்கிய வழிபாட்டு தலமான மருதமலையில் பொங்கல் தொடர் விடுமுறையொட்டி காலை முதலே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து வழிபாடு செய்தனர். வழக்கத்தை விட கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது.